இனியா பாப்பா, உனக்கு இன்னைக்கு சக மனிதனுக்கு செய்யும் உதவியின் முக்கியத்துவம் பற்றி சொல்லட்டுமா? முன்னொரு காலத்தில் மாறன் என்ற ஒரு பெரிய வணிகர் இருந்தார். அவர் கடல் கடந்து சென்று வாணிகம் செய்து பெரும் செல்வந்தராக திகழ்ந்தார். அவரிடம் ஏராளமான வேலையாட்களும் கப்பல்களும் இருந்தன. ஒருமுறை அவர் தனது கப்பலில் பயணம் செய்தபோது எதிர்பாராத விதமாக கடலில் ஒரு பெரும் புயல் தாக்கியது. கப்பல் சிதைந்து கடலில் மூழ்கியது. மாறன் எப்படியோ ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு தப்பித்து ஒரு வெறிச்சோடிய கடற்கரையில் கரை ஒதுங்கினார். அவருக்கு கடுமையான தாகம் மற்றும் பசி. வெயிலின் கொடுமையால் நாக்கு வறண்டு நடக்கக்கூட தெம்பில்லாமல் மணலில் விழுந்து கிடந்தார். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஏழைச் சிறுவன் தன்னிடம் இருந்த ஒரு சிறிய குடுவை தண்ணீரை மாறனுக்கு கொடுத்தான். மாறன் அந்த ஒரு கைப்பிடி தண்ணீரை அருந்தியதும் அவருக்கு உயிர் திரும்பியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பல வருடங்கள் கடந்தன. மாறன் மீண்டும் கடினமாக உழைத்து முன்பை விட பெரிய செல்வந்தரானார். ஒருநாள் அதே கடற்கரை கிராமத்திற்கு சென்றார். அங்கே அந்த சிறுவன், இப்போது வாலிபன், வறுமையில் வாடுவதைக் கண்டார். மாறன் உடனே அவனுக்கு தேவையான நிலம், வீடு மற்றும் பொருளுதவிகளைச் செய்து அவனை ஒரு பெரிய மனிதனாக மாற்றினார். தம்பி, அன்று நீ கொடுத்தது வெறும் ஒரு குடுவை தண்ணீர் அல்ல, அது என் உயிர். ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றிய செயலுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது.